மெகா 24 வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாக இந்த ட்ரை ஸ்கின் தான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த ட்ரை ஸ்கின் பிரச்சனை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தலையில் ட்ரை ஸ்கின் ட்ரைனஸ் வந்ததுன்னா என்ன நடக்குதுன்னா டேண்ட்ரஃப். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆயிலி ஸ்கின் இருக்கும். ரொம்ப ஆயில் தலையில் செக்ரீட் ஆகிறதுனால டேண்ட்ரஃபோ இல்லை ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனோ நமக்கு வருது. ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு வறண்ட தன்மை சருமத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால டேண்ட்ரஃப் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறதும் நம்ம பார்க்குறோம். இதுவே சருமத்திலையும் ஒரு ட்ரைனஸ் இருக்குன்னா என்ன ரீசன்? நம்ம உடல் உள்ளுறுப்புகள்லையும் ஒரு ட்ரைனஸ் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம சருமத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நமக்கு ஒரு சைன், ஒரு அலாரம் மாதிரி நமக்கு உணர்த்துறது நம்ம ஸ்கின் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ட்ரையாக இருக்குன்னா நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸும் உடலும் நமக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஃப்ளூயிட் கண்டென்ட் குறைவாக இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபேட், அதாவது எண்ணெய் சத்து குறைவாக இருக்கும்போதும் ஸ்கின்ல அந்த கொலாஜன் குறையும் போது தான் இந்த மாதிரி ட்ரைனஸ் இருக்குது. பொதுவாக இந்த ஆயிலி ஸ்கின் இருக்குனாலுமே அது நமக்கு ஒரு சிரமத்தை தான் கொடுக்குது. இந்த ரொம்ப ட்ரையாக இருக்கும் போதும் நமக்கு இந்த சிரமத்தை கொடுக்குது. பொதுவாக அதிகமாக சம்மர் சீசன் வந்தாலும் இல்லை வின்டர் டைம்லையுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது சருமம் நமக்கு வறண்ட தன்மையில் இருக்கும்போது என்னென்ன நம்ம வழிமுறைகள், நேச்சுரல் ரெமெடிஸ், ஏன்னா நிறைய நம்ம காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்னவோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம நேச்சுரலான இயற்கையான முறையில் எப்படி இந்த வறண்ட சருமத்தை நம்ம கையாண்டு அதிலிருந்து மீண்டு வரலாம். இதே மாதிரி ரொம்ப நாளாக ட்ரை ஸ்கின் இருக்கக்கூடிய நபர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கின் இச்சிங். ஸோ எப்பவுமே சருமத்தில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க, தோல் அரிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து என்ன ஆகும்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வரும். ஸோ பூஞ்சை தொற்று அப்படின்ற ஒரு விஷயம், அதே மாதிரி ஒவ்வாமை, அலர்ஜி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அது அர்டிகேரியா அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், அர்டிகேரியல் ரேஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய நபர்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம இந்த சருமத்தை இந்த மாதிரி ட்ரை ஸ்கின்ல இருந்தோ அதிகமான தோல் அரிப்பில் இருந்தோ எப்படி நம்ம பாதுகாக்கலாம்? பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம உடலில் ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை சருமத்தில் இந்த மாதிரி அரிப்பு நமக்கு ஏற்படுது. அப்போது ரத்தத்தை நம்ம எப்படி கிளென்ஸ் பண்ணுறது, பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் மூலயமாக தான் நமக்கு என்ன ஆகுனா அதிகமாக டாக்ஸின்ஸ் நம்ம பிளட்டில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இதனால் ஸ்கின்ல அரிப்பு ஏற்படுறது, மலச்சிக்கல், நீண்ட நாட்களாக இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஸ்கின்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்போது பிளட் பியூரிஃபையர் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த பிளட் பியூரிஃபையர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ரத்தத்தை சுத்திப்படுத்துறதுக்கோ இல்லை உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுவதற்கான முயற்சியில் நம்ம இறங்கும்போதோ நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்கின்ல மட்டும் கிடையாது, அதிகமாக இருக்கக்கூடிய ஹேர் ஃபால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், இது எல்லாமே குறையும் பொழுது உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த அரிப்பு நமக்கு சரியாகணும், ட்ரை ஸ்கின் சரியாகணும்னா பிளட் பியூரிஃபையரை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த உணவு முறையில் நம்ம எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அரிப்புக்கு காரணம் அதிகமாக நம்ம உப்பு மற்றும் புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது தான். இந்த உப்பு, புளிப்பு, அதிகமாக ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்பொழுது ஸ்கின்ல அதிகமாக நமக்கு பிரச்சனைகள் வர்றது மட்டும் இல்லாமல் உடல்லையும் நமக்கு டாக்ஸின்ஸ் நிறைய சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, ரொம்ப நாளாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது, இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா சருமத்தில் பாதிப்புகளை நமக்கு உண்டாக்குது. ஸோ தொடர்ந்து இதை எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள், மஞ்சள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரும பிரச்சனை அப்படின்னாலே மஞ்சள் நமக்கு பயன்படுது.
அதே மாதிரி இந்த மஞ்சள் நம்ம தினந்தோறும் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல சருமத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியாகவே எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஓமம். மிக சிறந்த ஒரு மூலிகை, ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. ஸோ ஓமம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டைஜஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். மஞ்சள், ஓமம், அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வெந்தயம். இந்த மூன்றுமே சம அளவு எடுத்து பவுடர் பண்ணிடணும். ஸோ இந்த பவுடர் தினந்தோறும் காலையில் நல்லா பாயில் பண்ணி நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிக்கிட்டே வரோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறோன்னா அதை தவிர்த்துட்டு, டீ காஃபியுமே நம்ம உடலில் வந்து ஒரு டாக்ஸின்ஸாக தான் மாற ஆரம்பிக்கும் அதிகமாக குடித்தோம்னா. ஸோ இதை வந்து நம்ம காலையில் இந்த மஞ்சள், ஓமம், வெந்தயம் மூன்றும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவுடர் பண்ணி வச்சுட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் போட்டு, ஒரு 4 கிளாஸ் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிடணும். இது கூட கொஞ்சமாக நம்ம தேன் சேர்த்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ தினந்தோறும் இதை நம்ம எடுக்கும்போது இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, குடல் பகுதி நமக்கு சுத்தமாகும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும், பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைஞ்சு உடல் எடையும் குறைஞ்சு, அதே சமயம் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு, இந்த ட்ரை ஸ்கின் நமக்கு குறையும். ரொம்ப ட்ரையாக இருக்குங்க, என்ன பண்ணலாம்? தினந்தோறும் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதாவது அருகன் தைலம் அப்படின்னு சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தைல வகை அருகன் தைலம். இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர். அடிக்கடி நம்ம வந்து அருகம்புல் ஜூஸ் குடிப்போம் இல்லைங்களா? இது தினம்தோறும் குடித்தாலுமே நமக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது தான். சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இதை சரி செய்யறதுக்கு நம்ம அருகம்புல் சாறு பயன்படுத்தலாம். சித்த மருத்துவத்தில் அருகம்புல் பயன்படுத்தி அதனோட சில மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடிய மருந்து வகை தான் அருகன் தைலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம காலையில் குளியல் எடுக்கிறதுக்கு முன்னாடி உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிடணும். லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நமக்கு க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். தலையில் டேண்ட்ரஃப் இருக்குங்க, அதற்கும் இதை பயன்படுத்தலாம். என்ன பண்ணனா வாரம் 2 முறை அருகன் தைலம் நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது இந்த டேண்ட்ரஃப் தொடர்பான பிரச்சனைகள், அதிகமான முடி உதிர்தல், தலையில் ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் காரணமாக சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த அருகன் தைலம் பயன்படுது. தொடர்ந்து இந்த அருகன் தைலமும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த குளியல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், நிறைய சோப்ஸ், பாடி வாஷ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நேச்சுரலாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு குளியல் பொடி ரெடி பண்ணி அதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா சருமம் நமக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதாவது வறண்ட தன்மை இல்லாமல் இருக்கும்னு சொல்லலாம். சரி, இதற்கு என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம், என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்போது சருமம் பொலிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு பச்சை பயிறு வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்துட்டோம்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 200 கிராம் எடுத்துக்கணும். வெட்டிவேர், விளாமிச்சி வேர், கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, ரோஜா இதழ்கள், ஆவாரம்பூ, வெந்தயம், நெல்லி வற்றல், இத்தனை மூலிகைகளும் 200 கிராம் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா நம்ம அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு இதை நம்ம சருமத்திற்கு போட்டு குளிச்சுக்கிட்டே வந்தோம்னா ட்ரை ஸ்கின் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்குமே இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக பெண்கள் நிறைய பேருக்கு இந்த ட்ரை ஸ்கின் இருக்குது, சருமத்தில் அரிப்பு இருக்குது, சின்ன சின்னதாக தடிப்புகள், அட்ரிகேரியா இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி குளியல் முறையும் நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் மெடிசன்ஸ், அதாவது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ், இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். முக்கியமாக நம்ம வந்து நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் அதனோட சைடு எஃபெக்ட்ஸாகவும் நமக்கு ட்ரை ஸ்கின் ஆனது ஏற்படும். ஸோ போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், முக்கியமாக நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இந்த ட்ரை ஸ்கின் அப்படின்ற ப்ராப்ளமோ சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பகுதியில் நம்ம வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்தை பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.